வரவேற்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு ஊர்ல இல்லை, மொரிஷியஸ்ல ஒரு இன்னொரு படம் ஷூட்டிங் நடந்துன்னு இருக்குது. அதே ஷூட்டிங்ல ரங்கராஜ் பாண்டியாவும் இருக்கிறாரு. அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் இல்லை. ஸோ வேறு வதந்திகள் எதையும் நம்ப வேண்டாம். அதுதான் உண்மை. இப்போ வந்து பொதுவாக இது எனக்கு 22வது படம், தமிழ்ல வந்து 3வது படம். ஏற்கனவே கொண்டால் போகும் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஆன பிறகு இது எனக்கு 3வது படம். இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா, நான் வந்து சில அவசியப்படுதுன்றதால நானும் என்னுடைய நடிகர்களும் என்னுடைய டெக்னீஷியன்ஸும் சில விஷயங்களை உங்கள்ட்ட இருந்து மறைச்சி வச்சிருக்கோம். அதுக்கான காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நாங்கள் வெற்றி விழாவில் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன காரணம், என்ன விஷயத்தை நாங்கள் மறைச்சிருக்கிறோன்றதை நாங்கள் அப்புறம் சொல்லுவோம். அதே மாதிரி லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்னு நான் டைட்டில் அனௌன்ஸ் பண்ண உடனே ரேகா வந்து ப்ரெஸ் நோட் எழுத ஆரம்பிச்ச உடனே அவங்களே நிறைய இது மாதிரி வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எழுதின பிறகு ரேகாவிட்ட கூப்பிட்டோம். ரேகா, நான் ஏன் தெரியுங்களா உங்களோட ரைட்டிங்ல நான் கரெக்ட் பண்ணல, உங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்குன்னா லட்சுமிகாந்தன் கொலை வழக்கினோடனே பாகவதர் அது ஒரு கொலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு வந்துச்சுல, எல்லாருக்கும் அப்படி வரட்டும். ஓகே, எல்லாரும் அப்படியே நினைச்சுட்டு வரட்டும். பட் அங்கே ஒரு இன்னொரு பேக்கேஜ் இருக்கட்டும், அதுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு பேக்கேஜ் இருக்கட்டும். அந்த பேக்கேஜை அவங்க என்ஜாய் பண்ணட்டும். அதனால தான் நான் மொதல் ப்ரெஸ் நோட்ல அதை ஆன பிறகு தான் நான் செகண்ட் ப்ரெஸ் நோட்ல தான் ரேகாட்ட சொன்னேன், இனிமேட்டு யாருக்கிட்டையும் அதை சொல்லாதீங்க, அது இது வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சது, அந்த காலத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய விஷயம்லாம் சொல்லாதீங்க. இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்ச ஒரு விஷயம்தான். நீ பேசி முடிச்சிருங்க, பேசி முடிங்க. ஓகே, ஸோ உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சது தான். என்னன்னா, ஒரு கதையா ஒரு கதைக்குள்ள பாத்தீங்கன்னா, ஒரு தூக்கு தண்டனை கைதி 3:15 மணிலிருந்து 5:15 மணிக்குள்ள அவனுக்கு நடக்க போற அந்த ப்ரொசீஜர், அந்த ப்ராசஸ், அவனை தூக்கிலிட போறாங்க. அந்த 2 மணி நேரத்துல 1972 நடக்கிற கதை. 72 அக்டோபர் 17 எம்ஜிஆர் ஏடிஎம்கே அந்த கட்சியை ஆரம்பிச்ச அன்னைக்கு நடக்கிற ஒரு கதையை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டாரு. அது எதுக்குன்றது இங்க படம் பார்க்கறப்ப தெரியும். அதுல இருந்தும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 69ல இருந்து அவனுடைய கதையை வந்து அந்த 2 மணி நேரம் கேப்ல அவனுடைய கதையை சொல்லிட்டு போற ஒரு டிராவல் தான், ஒரு நான் லீனியர் படம் தான் இது. இதுல வந்து ரொம்ப கோரான விஷயம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிராமா, பொலிட்டிக்கல் கிரைம் டிராமா. 5 பேர் உட்கார்ந்து பேசுறப்ப, இப்போ ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு 5 பேர் நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப 5 பேர் அவன் கையில கிடைச்ச சாவடிக்கிறா ஒரு குழந்தைய போயிட்டு அப்படின்னு ஒரு பார்வை தான் பொதுவா வரும். எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எப்பவுமே என்ன தோணும் அப்படின்னா, ஒரு ரோட்ல வந்து ஒருத்தன் வந்து ஒரு 5 ரவுடிங்க சேர்த்து ஒருத்தனை கொள்றாங்க அப்படின்றப்ப அந்த 5 பேர் மேல எனக்கு கோவம் வராமலே இருந்துச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால இருந்து இந்த விஷயங்கள் வந்தது. என்னன்னா, நான் எப்பவுமே கடவுள்கிட்ட என்ன எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுக்குறல்ல, ரோட்ல ஒருத்தனை கொலை பண்ண கூடாதுன்ற மனநிலை கொடுக்குற அதே கடவுள் தான் 5 பேருக்கு அவனுக்கு அப்படி ஒரு குரூரமான மனநிலை எப்படி, அந்த வியாதியை ஏன் கொடுத்த, அந்த மென்டல் ஹெல்த்தை ஏன் அவனுக்கு கொடுத்தன்னு அவன் மேல எனக்கு பாவமா தான் தோணும். எனக்கு அவன் மேல கோவமே வராது. இது ஒரு 15 வருஷமா எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு எனக்கு வந்த ஒரு தாட் ப்ராசஸ். எந்த குற்றவாளியின் மேலும் எனக்கு கோவம் வராது. அதுக்காக நான் அந்த குற்றத்தை சப்போர்ட் பண்றதா அர்த்தம் இல்லை. அவன் பற்றி சரின்ற ஆர்குமெண்ட் கிடையாது. பட் எனக்கு எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல மனநிலை கொடுக்கிற ஒரு பொண்ணு நடந்து போறப்ப அவளை வந்து அசிங்கமா பார்க்க கூடாதுன்ற நல்ல எண்ணத்தை எனக்கு கொடுக்கறல்ல, ஏன் இன்னொருத்தருக்கு அந்த நல்ல எண்ணத்தை கொடுக்க மாட்டேற, ஏன் அவனுக்கு அந்த பேட் மென்டல் ஹெல்த்தை கொடுக்குற அப்படின்ற பார்வை வந்து எப்பவுமே உண்டு. ஸோ இந்த படத்துலையும் ஒரு குற்றவாளி, ஏன் அந்த குற்றவாளி அவனை நம்ம பார்க்கிற பார்வை இருக்குல்ல, ஒரு மரண தண்டனைன்றது வந்து என்னால தண்டனையா பார்க்க முடியுது. மரண தண்டனைன்றது வந்து என்னால வந்து ஒரு கொலையா தான் பார்க்க முடியுது. அது நீங்க வந்து நம்ம ஆர்குமெண்டா பேசுறதா இருந்தா நான் என்னுடைய ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை இந்த படத்துல வச்சிருக்கேன். ஆனால் மரண தண்டனை தவறு, இது வந்து ஒழிக்கப்பட வேண்டும், இப்படி எந்த வித நீதியோ போதனையோ அதை நான் திணிக்கல. அதர் சைட்ல மரண தண்டனை ஏன் வேணும்ன்றதையும் வச்சிருக்கேன். என் கூட ஒரு 2 பேர் பேசுறப்போ ஒரு கான்வர்சேஷன் வரும் இல்லையா, அந்த கான்வர்சேஷனையும் வச்சிருக்கேன் அதர் சைட்ல. அதே மாதிரி படத்தோட எண்ட்ல கன்க்ளூட் பண்றப்ப கூட ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன். என்னன்னா, இது மரண தண்டனை வேண்டுமா வேண்டாமா அப்படின்றதுக்கான படனானே தவிர எதுவுமே நியாயப்படுத்துற படம் கிடையாது. எண்ட்ல வேணுமா வேணாமான்றதை நீங்க சொல்லுங்க, உரிமைக்கான குரல் தான்
அதுக்கு மாற்றத்துக்கான ஒரு வழின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி படத்தை முடிச்சிருக்கேன். இதுல அழகான ஒரு காதல் கதை இருக்கு, நல்ல ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்கு. இதுல 2-3 விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு என்னன்னா, அது கதையோட களத்தை பத்தி சொல்லிட்டேன். ஆக்டர்ஸை பத்தி சொல்றப்ப நான் வந்து என்கிட்ட எப்பவுமே ஆர்வம் சொன்ன மாதிரி, நான் ஒரு டைம்ல ஒரு ஹீரோ மட்டுமே, ஒரு ஆக்டர் நான் ஹீரோ அப்ரோச் பண்ண மாட்டேன். எப்பவுமே எந்த ஹீரோவையும் அப்ரோச் பண்ண மாட்டேன், ஆக்டர்ஸ் தான் அப்ரோச் பண்ணுவேன். நான் எனக்கு பிடித்த நடிகர்களை நான் இது பண்ண தவிர நட்சத்திரங்களை நான் எப்பவுமே அணுக மாட்டேன். ஸோ நான் வந்து எப்படின்னா, ஒரே டைம்ல ஒரு 5-6 பேருக்கு அப்ரோச் பண்ண இருப்பேன். ABCDன்னு அப்ரோச் பண்ணினே இருக்கிறப்ப அதுல ஆர்வம் ஒருத்தர் இந்த கதையை வெற்றி சார்ட்ட சொல்லிருந்தப்ப பேர்லாம் நான் ஆரோக்கிட்டே அந்த கதையை சொன்னப்ப எனக்கு நான் அப்ரோச் பண்ணதுலேயே 2 பேர் தான் கிளாரிட்டியா எனக்கு சொன்னோம். ஒன்னு வெற்றி சார், இன்னொன்னு ஆரோ. மிச்சம் எல்லா ஹீரோக்கிட்டையும் ஒரு கன்ஃபியூஷன். சார் இதுல ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் இருக்கு, அது வந்து நாளைக்கு தப்பாயிடுமா, அது ஒரு டைலாக் ஒன்று இருக்கு, அது வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு இதாயிடுமா, அப்படிலாம் சில விஷயங்கள்லாம் வந்தப்போ இவங்க 2 பேர் மட்டும் ஒரு கிளாரிட்டி இருந்தது. அதுல ஆரோ சாருடைய அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சார் நான் வந்து ஒரு வேற லீக்ல டிராவல் பண்றதுக்கு இருக்கேன், இந்த ஜானரை விட்டு நான் இந்த ஜானர்ல போலான்னு இருக்கேன், இதை மீறி நான் இந்த படம் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா பண்ணுவோம் சார் அப்படின்னு தான் எனக்கு சொன்னேன். நான் சொன்னேன், சார் உங்களுடைய கரியர்ல நீங்க ஒரு பிளான் பண்ண போறப்போ நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொன்னப்போ அதே மாதிரி பேரலா நான் வெற்றி சார் அப்ரோச் பண்ணிருந்தேன். அதே டைம்ல சபரேஷ் சார் மூலமா, என்னோட ப்ரொடியூசர் மூலமா வெற்றி சார் படிச்சு விதின் 2 டேஸ்ல சார் நம்ம போயிடலாம், ஷூட் போயிடலாம், எப்போ போவீங்கன்னு கேட்டாரு. இன்னொரு 10 டேஸ்ல போயிடலாம் சார் சொல்லி ஒரு 10 டேஸ்ல ஷூட் போயிட்டேன். இவ்வளவுதான். இதை நான் கிளாரிட்டியா சொல்ல விரும்பல, மற்றவங்க மாதிரி நான் அதை மறைக்கலாம் விரும்பல. நான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன். அதுல எனக்கு ரொம்ப பிரபலமான ஒரு யூடியூபர் வந்து என்ன இந்த கதையை கேட்டுட்டு ஒரு பெரிய ஹீரோ கிட்ட அனுப்பிச்சாரு. அவர்கிட்ட காலில் விழாத குறையா சொல்லிட்டேன், நான் ஹீரோகிட்ட படம் பண்ண மாட்டேன் சார், நான் எனக்கு ஆக்டர்ஸா இருந்தா படம் பண்றேன், பெரிய ஹீரோட்டா போக மாட்டேன், அவங்களுடைய மெசேஜுக்கு அவங்க காலுக்கு வெயிட் பண்ற பொறுமை எனக்கு கிடையாது, அவ்வளவுதான். அது அவங்கள சொல்லி குற்றம் கிடையாது. இதுதான் இந்த ஹீரோ வெற்றி சார் உள்ள வந்த ஒரு விஷயம். ஆர்வம் சார் எதுக்கு இங்க நம்ம சீஃப் கெஸ்ட்? நான் ஆக்சுவலா ஆர்வம் சார் வந்து டு பி ஆனஸ்ட் ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் ஒரே ஒரு மெசேஜ் நேற்று, சார் கேன் ஆஸ்க் எ ஃபேவர்னு நேற்று தான் மெசேஜோ போட்டேன். அவர் உடனே சார் எனிதிங் ஃபார் யூ அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு யோசிச்சு ரிலீஸ் டைம் ஒரு 10 லட்சம் பணம் கேட்கலாமான்னு. சரி வேணாம், அந்த ரிலீஸ் டைமுக்கு வச்சுக்கலாம், எப்படி எனிதிங் ஃபார் யூன்னு சொல்லிட்டு அப்போ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இமீடியட்டா இல்லை சார் நாளைக்கு இது மாதிரி இது எனக்கு யாரும் மைண்ட்ல வரமாட்டாங்க, அந்த ஸ்கிரிப்டை பத்தி தெரிஞ்சவர் நீங்க, ஸோ நீங்க வந்தா நல்லா இருக்கும். பிளஸ் எங்களுக்குள்ள ஒரு சினிமாவை தாண்டி ஒரு நட்பு இருக்கு, எனக்கு ஆர்வசா இருக்கும் நடுவில் எப்பவுமே. இப்ப இதுல நீங்க ஒரு வாய்ஸ் கேட்டீங்க இல்லையா, எடுத்தோன்னு அந்த ஒரு அறிமுகம்னு சொல்லி ஒரு தமிழ் அந்த நரேஷன் வாய்ஸ் வந்து அவரு தான். ஒரு நாள் போன ஆஃபீஸ்க்கு, சார் நாளைக்கு காலைல ஒரு 11 o'clock ஒரு சின்ன டப்பிங் எனக்கு பண்ணி தருங்களா, வாங்க சார். நான் கார் எடுத்துன்னு போனேன், டிரைவ் பண்ணா வந்தாரு, டப்பிங் பண்ணி கொடுத்தாரு, திரும்ப டிராப் பண்ண ஆஃபீஸ்ல டிராப் பண்ணிட்டேன். ஸோ அவரு ஒரு ட்ரீமோட இருக்கிற ஒரு நல்ல தோழராக எனக்கு ஆயிட்டார். சினிமாவில் ரொம்ப ரொம்ப நாட்களுக்கு பிறகு என்னோட பையன் அங்க இருக்கிறான், ரொம்ப கிளியர். நான் சினிமாவில் வந்து ரொம்ப ரொம்ப சூசி. இப்ப இருக்கிறதுல பன்னீர்செல்வம் சார், கவிதா பாரதி, சுப்பிரமணிய சிவா, இது மாதிரி ரொம்ப 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 தேர்ந்தெடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன், நிறைய பேரை சேர்க்க மாட்டேன். ஸோ அந்த விஷயத்துல ஆர்வம் சார் தான் இதுக்கு சீஃப் கெஸ்டா வந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து டெக்னீஷியன்ஸை பத்தி பேசணும்னா, நான் கவிதா பாரதி சார் ஏற்கனவே சொல்லிட்டாரு எப்படி இந்த அவரு இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து ஒரு ஒரு வருஷம் என்கிட்ட இருந்தது, அதை ஒட்ட கொடுத்துட்டு இதை வந்து வேற மாதிரி. அதே மாதிரி பேர் போடுறப்ப திரைக்கதை வசனம் அப்படின்னு போடுறப்ப அவர் பேரை ஃபர்ஸ்ட் போட்டு என்னங்க சார் அப்படின்னாரு. சார் அதெல்லாம் கிடையாது சார், இதுல வந்து இது வந்து நல்லா இருந்ததுக்கு, பட் இதுக்கு வந்து ஒரு எல்லாமே என்கிட்ட இருந்தது, தக்காளி வெங்காயம் கடுகு எண்ணெய் எல்லாமே என்கிட்ட இருந்தது. பட் அது அழகா நீங்க ஒரு அதுக்கு வந்து ஒரு 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 ருசி கொடுத்தது நீங்க தான் சார், ஆனால் உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். பிளஸ் இதுல நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்கள் இருந்துச்சு, அது அழகா எழுதினேன். அந்த ஒரு இடத்துல ரொம்ப தைரியமா நான் சார் இது எப்படி சொல்ல போறேன்னு தெரியல, ஆனா நீங்க எழுதணும் சார்ன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவும் குழப்பமா ஒரு விஷயத்த சொன்னதுனால எழுதினாரு. என்னன்னா, வெற்றி சார் வந்து ஒரு இடத்துல கேட்பாரு, டேய் என்ன இப்படி திருடனா தெரியுது, என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாரு, நீங்க இப்படி திருடன் ஆயிட்டேடா, நாளைக்கு உன் பையனும் திருடன் ஆயிட்டா உனக்கு வெக்கமா இருக்காதா, உனக்கு அசிங்கமா இருக்காதா அப்படின்னு வெற்றி சார் கேட்பாரு. அதுக்கு அந்த கேரக்டர் பதில் சொல்லணும். ஒரு அரசியல்வாதியோட பையன் அரசியல்வாதியா ஆகிறப்ப வராத வெக்கம், ஒரு திருடனோட பையன் திருடன் ஆகிறப்ப ஏண்டா வரணும்னு கேட்பாரு. இந்த டைலாக நான் வந்து ரொம்ப குழப்பமா இப்படி பண்ண அப்படின்னா அவர் ரொம்ப சிம்பிளா அதை எழுதுவாரு. அது ப்ராபபிலி நான் கன்னடத்துக்கு போனதால எனக்கு அந்த தமிழ் இது அதிகமா வரல, அது சுருக்கமா எழுத வரல. அந்த மாதிரி உதவிகள் எனக்கு கவிதாபாரதி சார் நிறைய கிடைச்சது. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச்.
அதே மாதிரி அடுத்து நான் பேச வேண்டியது வந்து என்னுடைய 2 டெக்னீஷியனை பத்தி பேசுறேன். ஜான் அண்ட் ஆனந்த் ராமச்சந்திரன், அந்த லாஸ்ட்ல உட்காந்துருக்காரு. அவரு சவுண்ட் மிக்ஸ், எங்க 2 பேருக்குமே மொழி பிரச்சனை. அவர் வந்து தமிழ் மலையாளி தான், பட் தமிழ் அவ்வளவா இன்னும் அவருக்கு வசப்படலை. அதனால எங்க 2 பேரும் நிறைய டிஃபரன்ஸ். மிக்சிங்க்கு போவேன், மிக்சிங் போய் ரிட்டர்ன் வந்துடுவேன். சார் எனக்கு ஸ்டேட்டஸ் அவ்வளோ சார், அவர் என்னுடைய படம் அவருக்கு புரியல அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் 2 பேரும் ஒரு சின்னதாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலா எனக்கு என்ன வேணுமோ அதோட அதிகமாக கொடுத்தாரு. அதை வந்து இந்த ஸ்டேஜில் சொல்லணுன்றதுக்காக அவருக்கு எனக்கு ஆக்சுவலாக கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டுச்சு. ஆக்சுவலாக ப்ரொடியூசர் என்ன ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு வேணாம்னா விட்டுருங்க சார். இல்லை வேணாம்னு எப்படிங்க சொல்ல முடியும், 10 படம் பண்ண ஒரு டெக்னீஷியனு, என் படம் அவருக்கு புரியல, அது மட்டும் நான் சொல்றேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஜானை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு 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 பேட்டர்ன்ல அவரும் பன்னீர்செல்வம் சாரும் உட்கார்ந்து முடிச்சுட்டாங்க, கலர் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜான் வந்து தங்கலான் படத்தோட கலரிஸ்ட். ஸோ அந்த இப்ப என்னுடைய படம் முடிச்ச பிறகு ரொம்ப பயங்கர சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஒரு கலரிஸ்டுக்கு, என் படம் வந்து பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அவரும் பன்னீர்செல்வம் சார் என்னை கூப்பிட்டப்ப நான் அப்படியே வெளில வந்துட்டு இது என் படம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். கலர்ல நான் சொல்லி இது என் படம் கிடையாது, நீங்க ஏதோ ஒரு யோசிச்சு பண்றீங்கல்ல, அது கிடையாது இந்த படம். டோட்டல் ஒரு 25 நாள் ஒர்க் அது. ஐ செட் டோட்டலி ஜீரோன்றேன். இது இல்ல சார், நம்ம எடுத்தது இது கிடையாது, என் மைண்ட்ல இருக்கிற விஷயம் இது கிடையாது. எகைன் தே வொர்க்ட் ஃபார் 15 days. வேற ஒரு கலரை கொண்டு வராங்க. ஸோ இவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டேஜில் பேசணுன்றதுக்காக தான் உங்களை நான் கூப்பிட்டது. ஸோ எனக்கு வேண்டியதை கொடுத்த இந்த டெக்னீஷியன் அவங்க 2 பேருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். பயங்கர டார்ச்சரா ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்ப. அடுத்தது நான் பேச வேண்டியது வந்து ஜான் எழுப்பு பேசின தர்புகா சிவா. ஓகே, நான் முதல்ல போயிட்டு இந்த விஷயத்த நான் தர்புகா சிவா கிட்ட இந்த மாதிரி படம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதே அவர் சொன்ன மாதிரி இந்த சாங்கை எப்படி வைரல் பண்ணலாம், லிரிக்ல என்ன கொண்டு வரலாம், ஜிங்கிடுக்கா சிக்கா அது மாதிரி எல்லாம் கொண்டு வரலாமா, இப்படி எல்லாம் எந்த பிரச்சனையுமே வரல. நான் சொன்னேன் சார் ஒரு டூயட் இருக்கு, அது வந்து பாரதியார் பாடல். ஒரு அம்மா சாங் இருக்கு, அது பாரதிதாசன் பாடல். இன்னொரு சாங் ஒரு நம்ம இந்த படத்தோட தீமை பத்தி பேச போறோம், தூக்கு தண்டனை பத்தி பேச போறோம். அது வந்து நான் அறிவு கிட்ட எழுத வைக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேருமே கொஞ்சம் அறிவு கிட்டத்தனமா யோசித்தோம். அது நடக்கவே இல்லை. அவர் கம்யூனிகேஷன்ல வரல. அது ஒரு இன்னொரு கதை, இன்னொரு ஸ்டேஜ்ல அது யாரோ சொன்னாங்க கான்ட்ரவர்ஷியலா என்ன பேசினா நல்லா வைரல் ஆகும் சார்ன்ட்டு. வேணாம், அது நடக்கல. அது நடக்காதப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் உட்காந்து நானே ஒரு லிரிக் ஒன்று எழுதி சார் இது மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி ஒரு தீம் சாங்கும் பண்ணியிருக்கோம். மொத்தம் 3 சாங். பாரதியார் பாடல் ஆதலினால் காதல் செய்வரை வந்து எல்லாம் அந்த ஒரு லைனை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்து அந்த முழு பாடலையே உபயோகப்படுத்திருக்கிறோம். அடுத்தது முத்தம் கொடு பாரதிதாசன் பாடல் உபயோகப்படுத்திருக்கோம். ஒரு தீம் சாங் இருக்கு, 3 சாங். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அவருக்கு சொன்னேன், எனக்கு வந்து நான் ஜென்ரலா ஒரு 20-25 நாள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு. பட் அவர் இல்லை எனக்கு ஒரு 1 மாசம் ஆகும்னு சொன்னாரு. ஒரு 2 மாசம் எடுத்துக்கிட்டார் டோட்டலா. படம் வந்து ஆக்சுவலா ஒரு மார்ச்லயே ரெடியா இருந்திருக்கணும். ஒரு ஏப்ரல் வரைக்கும் ஆனதுக்கான காரணம் வந்து தர்புகா சிவா என்னன்னா பயங்கர பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாம நீங்க என்னதான் அவரை ஃபோர்ஸ் பண்ணாலும் ரெடி ஆயிடுச்சுன்னு கொடுக்க மாட்டாரு. அதுல வேற என்னுடைய கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப பர்ஃபெக்டான சுப்பிரமணிய சிவர் மாதிரி இன்னைக்கு அந்த படம் வந்து நாங்கெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கிறோம்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து தர்புகா சிவா. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தது என்னுடைய எடிட்டர் பூபதி. இப்போ நம்ம கியூப் ஓனர் ஜெயேந்திரா சாருடைய படம் அவர் பண்ணிருக்காரு. அது ஏற்கனவே அஸ்திரம்னு ஒரு படம் பண்ணாரு. இவரை நான் சூஸ் பண்ணது வித்தின் 5 minutesல சூஸ் பண்ணேன். ஆக்சுவலா எப்படின்னா ஷான்னு சொல்லி பொம்மை நாயகி டைரக்டர்கிட்ட பேசியிருந்தேன். அது பேசுனப்ப இது மாதிரி நான் அஸ்திரம் ஒரு படம் பார்த்தேங்க, செம்மையா இருந்துச்சு எடிட்டிங்கு, அந்த பையன் கிடைச்சா அவன் கூட ஒர்க் பண்ணுங்க. ஆமாங்க என் ஃப்ரெண்டு தாங்க ரோடு பூபதி எங்க இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. வந்தாலும் ஒரு எடிட்டர் ஆகிட்டேன். ரொம்ப எக்ஸலண்டான ஒரு இது. எனக்கு ஒரு ஜென்ரலா எடிட்டர்ன்றப்போ ஒரு சர்வாதிகாரம் இருக்கும் டைரக்டர் கிட்ட. நான் சொல்றது நீ கட் பண்ணு அப்படின்னு ஒன்று இருக்கும். இவர்கிட்ட அப்படி அது நடக்காது, அந்த சர்வாதிகாரமே நடக்காது. இவர் வந்து ரொம்ப கிரியேட்டிவா சில விஷயங்கள் நமக்கு சொல்லுவார். நம்ம இல்லை அதை பற்றி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இல்லை சார் அது இருக்காது, நாளைக்கு யோசிக்கலாம், அது அப்படி இருக்காது, நான் கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு நான் வேற மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த இன்புட் டைரக்டருக்கு இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் கொடுக்குற அந்த இன்புட் வந்து பூபதி கிட்ட இருந்து எனக்கு நிறைய கிடைச்சிச்சு. அண்ட் அஷ்யூர் தட் என்னுடைய ஃபியூச்சர்ல அவரே என்னை விட்டு போற வரைக்கும் அவர் தான் என்னோட படத்துல எடிட்டரா இருப்பார். இதுக்கு நடுவில் இதோட பிஸ்னஸ் பிளான் வந்து இதோட பிஸ்னஸ் பிளான் வந்து ஒரு சின்னதாக ஆரம்பிச்சு போயின்னு இருக்கு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் ஒரு 75% அது ஒரு பாசிட்டிவாக இருக்கு, முடிஞ்சிடும்.
எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா ஜூன் 26 படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராபபிளி விதின் a வீக் ஆர் 10 டேஸ்ல நான் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஆஸ் சச் இப்போதைக்கு நான் வந்து ஜூன் 26 ரிலீஸ்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இதை தவிர ஏதாவது விட்டுட்டோம்னான்னு தெரியல. அது கேமரா அதுதான்.